என்ன பார்வை பார்த்துட்டு இருக்கான் பாரு. கட்டையில போறேன் உடைச்சுட்டான் அத்தனே உடைச்சுடும். அதுல கல்லெல்லாம் வைக்க மாட்டாங்க, நோக்கு தெரியாது போல. நீங்க பதிச்சுடு. தாத்தாவோட தாத்தா மூத்த தாத்தாவுக்கு என்று திரி. அபச்சாரம் தாத்தாவோட தாத்தா மூத்த தாத்தாவுக்கு இன்று திரி. அகத்துள்ள வேலையெல்லாம் அப்படி கடந்துட்டு இருக்கிறது. 4 பொம்மநாட்டி அகத்த நாடி வருவா, 3 பொம்மநாட்டி அகத்த நாடி போயிட்டு இருப்பான். இந்த வேலையெல்லாம் யாரு பார்ப்பேன்? என்னடா ஒண்ணா இருக்கு, நோக்கு எதுவும் கண்ணுல உறுத்திண்டே இருக்கிறது. அதெல்லாம் அப்படியே பேசிட்டே இருக்கேன். உரிச்சுட்டே அடங்கும் போங்க. இந்த வேலையெல்லாம் யாரு பாப்பா? அப்படியே கடந்துருக்கு. இந்த வேலைக்கார முத்தைய இருக்காள, என்ன நேரம் பார்த்தாலும் மாமி 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 பின்னாடியே அழைஞ்சுட்டே இருக்கான். என்ன விவரம்னே தெரியல. 1 தாரமா 2 தாரமா? தாத்தாவுக்கு 6 தாரம் கட்டி பிள்ளையே. 7ஆம் தாரமா என்னைய கட்டிட்டு வந்த நீக்கும் பிள்ளைகளே. ஏண்டா அம்பி, நீ சும்மாவே தெரிய வேண்டியதானடா. நீக்கும் பிள்ளைகளே 7 பொம்மனை. ஏண்டா அம்பி அப்படி ஏடா அம்பி, நீக்கும் பிள்ளைகளே 7 பொம்மநாட்டுக்கும் பிள்ளை இல்லாத காரணத்தினால அகத்துல முத்தையனை வளர்த்து வந்துட்டு இருக்கோம். என்னைக்கு பின்ன ஒரே அடியில அடிக்க போறேன்னு தெரியும். அலங்கம்மா செய்யல என்ன வேணாலும் செஞ்சுக்கன்னு சொல்லிட்டு இந்த முத்தையன் அவசரமா அழைச்சிட்டு இருந்தா என்ன விவரம்னு தெரியலையே. ஏண்டா அப்படி முத்து மாமி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. இப்ப அவசரமா அழைச்சிட்டு இருந்தியே, என்ன விவரம்? நீங்க சொல்லுவீங்க, அடே முத்து பிள்ளைக்கு பிள்ளையாகவும் வேலைக்கு வேலைக்காரனாவும் உன்னைத்தானே நான் வச்சிருக்கேன். 7 பொம்மநாட்டி அகத்துல வளர்த்து வந்துட்டு இருக்கோம். அப்படி சொல்ற வெட்டிச்சங்கு. என்ன நீங்க வச்சிருக்கீங்களா வைக்கலையா? 7 பொம்மநாட்டி அகத்துல வளர்த்து வந்துட்டு இருக்கோம். சும்மா இருங்க மாமி. என்னடா அம்பி இப்பதான் ரொம்ப பொய் சொல்றீங்க. என்ன பொய் சொல்லிட்டு இருக்கேன்? என்ன நீங்க வச்சிருக்கீங்களா இல்லையா? அகத்துல வளர்த்து வந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு யோகம் என்னடா அம்பி? அது அவனுக்கு தெரியாது. உங்களுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கலையே. அதுக்கு போடா மரத்தை கொடுடா போய். அடே அப்படியே விசாரா ஐயோக்கு வேலைக்காரங்க நாயே. மாமி என்னை அழைச்ச விவரம் என்னன்னு கேட்டேன் தம்பி. பிள்ளைக்கு பிள்ளைக்காரனாவும் பிள்ளைக்கு இப்ப சொல்லுங்க பாப்பா. இல்ல பிள்ளைக்கு பிள்ளையாவும் வேலைக்கு வேலைக்காரனாவும் என்ன எத்தனை வச்சிருந்தீங்க? அகத்துல வளர்த்து வந்துட்டு இருக்கேன் தம்பி. சரி அதை விடுங்க. ஏன்னா பால் குடிச்ச விட்டுட்டு பல் நினைக்க கூடாது. ஆனா மாமி ஏண்டா நான் சின்ன பிள்ளையா இருக்கையில நிறைய பால் கொடுத்தீங்க. ஆமாடா அம்பி. ஏண்டா நம்ம அகத்துல பசுமா எல்லாம் கட்டி கிடந்துச்சுல்ல, அதான இப்ப புள்ள கட்டு கருப்பாயி புள்ள தூக்கிட்டு வந்து கொல்லப்புறமா போட்டுட்டு போறான். ஏப்ப வெற்றி வேலு இப்ப வர மாடு 10 பாலா போட போச்சு. சரி விடுறா, மேய்க்கிறோம் சரி இல்லையா? இப்பதான்டா மேய்ச்சிக்கிட்டு திடுறேன் நானு. மாடை நல்லா மேய்க்கிறேன்டா மாமி. என்ன விவரம்னு கேட்டேன்டா அம்பி. உங்களுக்கு எதுல குறை? நேக்கு எந்த குறைச்சலும் இல்லடா அம்பி. இல்ல நகையில குறையா? இல்லடா அம்பி. இருப்ப இல்ல ஆள்ல குறைவா? இருக்க போ சொல்லு. அல்ல ஆள்ல குறைவா இல்ல அளவுல குறைவா இல்ல உங்க நகையில குறைவா இல்ல உங்க கண்ணாடியில குறைவா இல்ல நட்டுல குறைவா இல்ல உங்க பொட்டுல குறைவா? இருக்கடா அம்பி. ஏண்டா அக்கரகத்துல வந்து அபச்சாரம் என்னென்னமோ பேசிட்டு இருக்கானே, என்ன ஆயிடுச்சு? இல்ல கெண்டையில குறைவா இல்ல உங்க வீட்டு இல்ல புடவையில குறைவா? எதுல குறை? நேக்கு எந்த குறைச்சலும் இல்லடா அம்பி. தாத்தா உங்களுக்கு துரங்கம் பண்ணிட்டார். நேக்கு துரோகம் பண்ணாரா? ஆமா. அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காரு. எந்த நேரம் பார்த்தாலும் தாத்தா என் பக்கத்துல உட்கார வச்சு இனி அப்படியே கொஞ்சிண்டே இருப்பாருடா. குஞ்சின்னு இருப்பாரா? கொஞ்சிண்டே இருப்பான். பூரா பொய். ஏன்டா அம்பி எப்படி சொல்ற? என்னைக்கு இந்த புல்லுக்கட்டு கருப்பாய பார்த்தாரோ தாத்தா புல்லுக்கட்டு கருப்பாய ஏனே கருப்பாயி மேலோட்டமா தான் உங்களை தொடர்பு
ஆனா உங்களை வந்து மேலோட்டமா தான் பாக்குறாரு. ம். தாத்தா கீழோட்டமா கருப்பாயத்தான் பாக்குறாரு. ஏண்டே ஏன் ஆம்பளையால பத்தி எனக்கு தெரியும். என்ன வேலை வந்து சொல்லு. போங்க மாமி. ஏண்டா அவங்கள பார்த்தவரே அவர்தான். ஏன் பார்த்தது யாரு இல்லைன்னு சொல்றாங்க. உங்களுக்கு கிட்ட இருந்த உடம்பும் ஆனா ஆளு நச்சுன்னு இருக்கும். ஏண்டா ஏன் தோப்பனார் அவரு ஒரு வகையில. அதனால அவர் எப்படி பாப்பாரோ அப்படி பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப நீ வந்த விஷயம் என்னமோ அதை மட்டும் சொல்லு. புல்லுக்கட்டு கருப்பாயி புள்ளக்கட்டு கருப்பாயி எப்பயும் கொல்லப்புறமா வருவா. கொல்லப்புறமா கொண்டு வந்து புள்ள போட்டுட்டு கொல்லப்புறமாவே போயிடுவான். போவா. ஆனா இன்னைக்கு நீங்க பாராயணம் கேட்க போறீங்க இல்ல ராமாஞ்சரையங்கிற வீட்டுக்கு. ஆமா. நீங்க பாராயணம் கேட்க பார்த்துட்டு போறச்சே புல்லுக்கட்டு கருப்பாய போய் புள்ளக்கட்டு கருப்பாயி ஓட்டமா ஓடி போய் ஓடிண்டே அடியாய் வாடி. ஏன் அதை தொடாம பேசவே மாட்டேங்களா? தாத்தா சொல். இப்ப நான் தான் தாத்தா மாதிரி. யாருனா ஆமா. ஒரு காலத்துல வர முடியாது. நான் வந்து உங்களுக்கு பிள்ளை மாதிரி, நீ வந்து தாய் மாதிரி. ஆமா ஆமாடாம்பி. அதனால தர்ம புண்ணியவதி. இப்ப வந்து நான் தாத்தா மாதிரி ஒரு பேச்சுக்கு, நீ புல்லுக்கட்டு கருப்பாய் மாதிரி. ஏனா இங்க பாருங்க அம்பே, இங்க பாரு. அடுத்தவங்களுக்குன்னு பாக்குறேன். இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது, சரியா? எப்படி நிக்கணுமோ ஒழுக்கமா நின்னுட்டு. என்னை பார்த்தா சூத்திர பொம்மனாட்டி மாதிரி தெரியறங்க. நீங்க சொல்லுங்க. இல்ல என்ன பார்த்தா சூத்திர பொம்மனாட்டி மாதிரி தெரியறான். இவன் கண்ணுல தான் ஏதோ பழுதா எடுத்து. என்ன பார்த்து சூத்திர பொம்மனாட்டிங்கறான். மாமி நீங்க தெரியாம பேசுறீங்க. ஏண்டாம்பே உங்களுக்கு வாயில சொன்னாக்க மண்டையில புரியாது. மண்டையில புரிய. ஏண்டா நீடா ஆரம்பிச்சிட்டியா? செய்தியில உங்களுக்கு சரியா வரும். ஏன் அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படி? இப்ப செய்யலாம் பாருங்க. அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஏன் தம்பி எனக்குலாம் எத்தனை மசிய லைன் பண்ணிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? ஆமா உண்மைதான். புல்லுக்கட்டு கருப்பாய் உங்க புடவையை தூக்கி கொடுத்துட்டாரு தாத்தா. ஏன் தம்பி சூத்திர பொம்மனாட்டிக்கு இத பத்தி என்ன தெரியும்? இது எதுக்கு புடவையை தூக்கி ஆளக்கூட? ஒன்னு தாத்தா அகத்துல இருக்கணும், இல்லன்னா நான் இருக்கணும். ரெண்டுல ஒரு முடிவு தெரியணும். அழைச்சிட்டு வர நான் வந்த வேலை முடிஞ்சுச்சு. 2 பேர் வீட்டுல வேலை எழுத்தாச்சு. வீட்டுல எல்லாம் உழுதுச்சு. தாத்தா ஏனா என்ன நடந்ததுன்னு நோக்கு தெரியாதா? அக்கறகரமே பறிப்பு ஏன் துப்புறதுன்னு? ஏன் துப்புறது, எதுக்காக துப்புறது நோக்கு தெரியுமா தெரியாதா அண்ணா? எனக்கு தெரியாதுடி. ஏனா இந்த சும்படி சொல்லு. என் தோப்பனார் நீ காசாசியா வாங்கி கொடுத்தவரே சும்படி போடுவேன். அது தூக்கி புல்லுக்கட்டு கருப்பாயிட்ட ஏன் கொடுத்தேன், எதுக்காக கொடுத்தேன்? என்னங்கடி நான் சுந்தரி உடைய தூக்குனேன். ஏனா அந்த ஆசையெல்லாம் வரப்படாது. நான் இருக்கிறச்சே ஆட்டி அழைச்சல் ஆட்டுக்கு ஏன் பேசுறியா? ஏனா
வரனுக்காக போனேன் ஆமா போனேன். அவளோட பொம்மநாட்டி வந்துட்டாளா? வந்துட்டாள். நீ அங்க நிறுத்தவல்ல? அபச்சாரம் அபச்சாரம். நீங்க செய்த தவற மறைப்பதனால என் மேல பழிய தூக்கி போட்டுன்றீங்களா? நோக்கு சொன்னது யாரு? நம்ம வேலைக்காரன் முத்தையன். ஏன்னா, ஐயோ, மெதுவாண்ணா. நேக்கு அவன் தாண்டி சொன்னா. நோக்குமாண்ணா. ஏக்கு முத்தையன், நோக்கு முத்தையன். நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்க அவனுக்கு பிடிக்கல. பிடிக்கலண்ணா. 2 பேருக்கு இடையில கொள்ள விட்டு விட்டாங்க. சண்டை இழுத்து விட்டான். டேய் முத்து, டேய் வாடா. ஓ தாத்தா ஆடா தாத்தா 2 சீடு ஒன்று வச்சிருக்க எடுத்தாரு வா. சீடு ஒன்று பொண்டாட்டி ஏன்னா என்ன பழம் வயதுக்கு ஒதுக்குற தாத்தா ஒரு வாழைப்பழம் வச்சிருக்க எடுத்தாரு வா. நசுங்கி போச்சுறாங்க. ஏய் வாடா. நேரா தாத்தா அவர் வாழைப்பழம் சாப்பிட மாட்டாரு, அவருக்கு என் குளக்கட்டதே முடிக்கும். ஏன்னா நீங்க அழைச்சு விடுங்க, அவ வரவே மாட்டா. நான் அழைச்சு விடுறேன்னா அழைச்சு விடுறேன். 52 வருஷ காலமா நான் கண்ட அனுபவம் தாண்டி. என்னன்னா உண்மைக்கு சத்தியமா சொல்றேன். ம், நான் கூப்பிட்டா வர்றாங்க இல்ல, ஆனா நீ கூப்பிட்டா வந்துடுறாங்க. அதனாலதானா கூப்பிடுறதே இல்ல. வேண்டாம் இருக்க வேண்டாம்னா அந்த வேலை வேண்டாம். ஏண்டா அம்பி முத்து கடைசி வரைக்கும் வளர்ச்சிக்க கூட வராம போயிட்டானே. முத்து. ஆமா வாடா டேய். முத்து. நானு சிஞ்சில் குட்டி. ஓடிவா 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 ஓடிவா. சாலு ஆ. நாளையா வச்சு. தாத்தா ஆச்சு விடு. ஓ மாமி என்ன மாமி? அம்மா ஏடா என்ன மாமி? மாமி, ஏடா அடிச்சு விடுங்கடா. நீ சொன்ன விஷயம்லாம் கேட்டனே, அது இல்லைன்றாடா. ஏன் தாத்தா? உன் தாத்தா தாண்டா. இது தாத்தா, அடுத்தவனோட போய் படுத்து கிடந்தா ஆமாடி எவன் சொல்லுவாளா? துண்டை அப்படி தாண்டி நான் பார்த்தா, நீங்க அமருங்க, நான் கேட்கிறேன். ஏண்டா முத்து தாத்தா கிட்ட கேட்டேன், புடவை தூக்கலங்கிறாரு. ஏன் மாமி, ஏண்டா இந்த புடைய ஒரு நாள் தூக்கி இருக்காலும் ஆ, நேரம் பிள்ளை இருந்திருக்கும். உனக்கு தூக்கல, தூக்காம தானே இப்படி கிடக்குது. டேய் தாத்தா கிட்ட கேட்டேன், புடவைய தூக்கலங்கிறாரு. தூக்கல என்னடா ம். மாமி? ஏண்டா இப்ப நான் சொல்றேன், சொல்றேன் பி. தாத்தா தூக்கல, ம். நீங்க படுக்கல, தாத்தா தூக்கல. ஏய், இதுதான் பாருங்கண்ணா. விஷயம் தெரியுமா? என்னண்ணா இப்ப ஒரு காலத்துல திரவியத்தை போட்டவடா. ஒரு காலத்துல என் ஆம்பளையாளு சொர்ணாவை போட்டாரு. காசு காசுன்னு பார்க்காம, பணத்தை பணத்துன்னு பார்க்காம, விலை கொடுத்து வாங்கி வந்தமே சந்தை. எந்த நேரம் பார்த்தாலும் அக்கறை காலத்துல அழுதுண்டே இருக்கா. ஏன் அழுகுறா? எதுக்காக அழுகுறா? எனக்கு தெரியவே இல்லையா? ஏய் எடுத்துட்டு வாடா படி. அழைச்சிட்டு வாடா சந்திய. மாமி, சந்தி மாமி. ஐயா வீரரே, என்னை அடிமை கொண்டவரே, இந்த காலம் மாலை மாட்டார் பாவி என்று உன்னிடையில் போயெடுத்து, உன்னிடையில் கண்டெடுத்து, உன்னிடையில் போயெடுத்து, உன்னிடையில் கண்டெடுத்து, வெற்றவரை தீர்க்கவாறு புகழ்ந்தினாரும். ஐயா வீரரே, என்னை அடிமை கொண்டவரே, இந்த காலம் மாலை மாட்டார் பாவி என்று ஐயா, நான் பெற்ற முன் மேலமனந்தரத்தில் பாம்பு கடித்து இறந்து விட்டான். அவனை எடுத்து அடக்கம் செய்ய வேண்டும். அதுவே எனக்கு உத்தாரம் தாரும் ஐயா. உத்தாரம் தாரும் ஐயா. உத்தாரம் தாரும் ஐயா. ஒருவர் துணையும் இல்லை பெருவனம் போவதற்கு, ஒருவர் துணையும் இல்லை பெருவனம் போவதற்கு. உத்தாரம் தாரும் ஐயா. உத்தாரம் தாரும் ஐயா. ஐயா, எப்படியாவது எனக்கு உத்தரவு கிடைக்க வேணும். இதை வாங்கி தரேன் மாமி. தாத்தா மேல
வீரவாதத்தை கிச்சா போனால பாம்பு கடிச்சு செத்து போனானா. ஆமா. தாத்தா பாம்பு. ரொம்ப பத்திரமா இருக்கணும் போல இருக்கு. இல்லைன்னா கொல்ல பேருக்கு நான் ஜவாப் சொல்ல முடியும். அடியா சண்டே பாருங்கடி. உன் குழந்தை எங்க? இறந்து போயிட்டான். இறந்து விட்டானா? சந்தோஷப்படணும். ஒருவேளை போதனை மிச்ச முடி இருந்ததே இடத்த கண்டா அப்படி சொல்லாதீங்க. தேவதாசா சமுத்திர சேகரிக்குமாரி வேளாண் படுத்துக்கோ, நானும் வேதிட்டு விடைகட்டு வந்துடுறேன். 2 பேரையும் சேர்ந்து ஓடிலாம் திட்டம் போடுறீங்க. உங்க இறந்தா சொன்னது யாரு? அசாத்து பிள்ளை. அவங்க என்ன சொன்னாங்க? குழந்தை இறந்து போயிட்டேன்னு சொன்னாங்க. குழந்தை ரோகிதாஸ் இறந்து போயிட்டேன்னு சொன்னாங்க. இத சொன்னது யாரு? ஐயா அசலாத்து பிள்ளைங்க தான் சொன்னாங்க. அதுக்கு என்ன சொன்னாங்க? ரோகிதாஸ் இறந்து போயிட்டேன்னு சொன்னாங்க. கொஞ்சம் விடியட்டு அப்புறம் பத்தி விடுறேன். ஐயா ஏண்டி அவ என்னென்னமோ சொல்ற, என்னன்னு கேளு. ஏண்டி என்ன என்னடி அழுத்து நோக்கு மாமி? ஏடி என் பிள்ளை இறந்து போயிட்டா. இறந்து போயிட்டானா மாமி? ஏடி ஆமா இறந்து போயிட்டானா? நம்ம பணமெல்லாம் ஏன்னா உனக்கு விஷயம் தெரியுமோ? வேளாண்மைக்கு கிச்சா தெப்ப கொய்ய போனால அவனை அரவன் தீண்டு இறந்துட்டானாங்களா. நம்ம பணமெல்லாம் போயிருந்தா. குழந்தை இறந்து போயிட்டான்ல, குழந்தை இறந்து போயிட்டான்ல, அவனை பார்க்க போடும்ல, குழந்தை வேலை பாசம் இருக்குல்ல, அதனால எங்க அகத்துல வேலை நிறைய இருக்கு. வேலை என்ன சொல்லுங்க ஐயா? அந்த வேலையில பார்க்க முடியாது, நான் குழந்தை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இல்லையா. நீங்க வேலை என்ன சொல்லுங்க? உன்னை எதுக்கு வேலைக்கு வாங்கினேன்? வீட்டுல செய்யற வேலைகளை பாக்குறதுக்கு வேலை வேலை பார்க்க தானே வாங்கினேன். அகத்துல வேலை பார்க்க தாண்டி வாங்கினேன். ஆமா. என்னடி இழுத்து இல்லைங்க ஐயா, வேலை பார்க்க முடியும். உங்க வீட்டுல செய்ய வேலைக்கு தான் நான் வந்திருக்கேன். என் அகத்துக்காரு வேலை பார்க்க கூடாது ஒன்னே வேலைக்கு போட்டு வாங்கினேன். ஆமா. வேலையை சொல்லட்டுமா? சொல்லுங்க ஐயா. குடத்தை எடுத்து கொடுறா. 200 ஜரம் எடுக்கணும். போடா போடா, அப்புறம் பேசலாம் முடிஞ்ச பின்னாடி. ஐயா நீங்க உங்க பொண்ணான பாதம் நோக்கும் ஐயா. நீங்க அமர்ந்து இல்லையா? நான் முதலாளியா? இல்லைங்க ஐயா, உங்க வீட்டு வேலைக்காரினா. நீ சொல்லித்தான் நான் கேட்கணுமா? இல்ல. எப்ப அமர்றது, எப்ப எழுந்திருக்கிறது, எப்ப எழுந்திருக்கும் அப்படின்ற விஷயம் நேற்று தான் இருக்கு. இல்லையா? நான் பாத்துக்கிறேன். அவளை நான் பாத்துக்கிறேன். நீங்க ஏன் ஆம்பளையாடு கீழே விழுந்துட்டான்? என்ன பீட பீட தாங்க என்னாச்சு? உன் குழந்தை இறந்து போயிடுச்சு. பிள்ளை போனா பெத்துக்கலாம்,
பணம் போனா பெக்க முடியுமா ஏண்டி இவளை சொல்லி குற்றமில்லை. பெத்த வாழ்க்கை தானே தெரியும் பிள்ளையோட அருமை. மத்த வாழ்க்கை என்ன தெரியும்? ஏன்னா வாங்க, அட போய் வாங்க, இப்படி வாங்கண்ணா, இப்படி வாங்க. இப்படித்தான் எந்திரிக்க விட மாட்டான். ஏன்னா விஷயம் தெரியுமா, இவ என்னைய பார்த்து கேட்கிறா, பெத்தவளுக்கு தானே தெரியும் பிள்ளையோட அருமை, பெக்காத உனக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னு என்னைய பார்த்து கேட்டுட்டாங்க. சின்ன விஷயம் சொல்லுங்கண்ணா. அவ நிக்கிறாள்ல, ஆமாண்ணா. அவ காண்ல விடு. ஏன்னா சொல்ற செய்வேன். விழுந்துட்டேன். இங்க வாடிங்க. அந்தரே முன்னமே இவளை என்ன சொன்ன? அம்மான்னு தானே சொன்னேன். அம்மா எப்ப ஆகுறா? ஒரு குழந்தைக்கு தாயா. குழந்தைக்கு தாயானவளோ? அப்ப நீ இனிமேல் குழந்தை ஆக போற. அதை நினைத்து அம்மான்ட்டா. அம்மா சொல்லிட்டா. அதனால உன்னை வளர்த்தேன். அவருடைய ஆசீர்வாதம் வேணும்னா வேணும்னா புறா கொடுத்தேன். சரி பின் கொடுத்த கரத்துல குடண்டா. மாமி தாத்தா இருந்தாலும் மாமிக்கு இவ்வளவு ஒரு வஞ்சம் இருக்கக்கூடாது. ஆனா மாமிக்கு இன்னும் நெஞ்சு இறங்கலையே. அவங்களே பாவம் குழந்தை இறந்து வச்சுன்னு அவங்க அழுகுறாங்க. ஆனா மாமி போட்டு அவரை போட்டு அடிக்கிறாங்களே. தண்ணி கூட எடுத்தே தலை மூடுது பாதம். தண்ணி கூட எடுத்தே தலை மூடுது பாதம். தலைமேல் சுமக்க வைத்தாள் மறையும். தண்ணீர் கொண்டு வந்தே மறையும். கொல்லி போடாம எடுத்து அந்த மாதிரி தாத்தாவை அடே அவருக்கே முடியலடா. எந்திரிக்கும்லடா, தூக்கி விடு, கடையை பிடிச்சி தூக்கி விடா. ஏன்னா உங்க சிறுசுல வச்சது யாரு? சந்தையிட்டு தானே கொடுத்தோம். ஆமாண்ணா. அவன் என் சரசில வச்சு அமுட்டு நாட்டியா ஆ. தாத்தா இனிமேல் வேலை சொல்ல மாட்டான், நிறுத்தி வச்சுட்டு வச்சுட்டாரா?